போன மாசம் பார்த்தா 4,00,000 ரூபாய், இந்த மாசம் பார்க்குறேன் 8,00,000 ரூபாய். மாசத்துக்கு 4,00,000 ரூபாய் ஹைக்கு. இது எங்கேயுமே நடக்காதுல்ல. ஆமாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒரு செலிபிரிட்டி மாசம் 8,00,000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டுக்கு 440 சார்ஜ் பண்றாங்க. அது 1,800க்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா 440 இன்டூ 1,800 பண்ணீங்கன்னா அப்ராக்ஸா 8 லேக்ஸ் அதை தாண்டி போயிட்டு இருக்கு. 8 லேக்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்ல ஒரு தம்பியோ தங்கச்சோ யாரோ ஏதோ ஒரு கேர்ள் ஹெச்ஆர் கிட்ட அவ்வளோ திட்டு வாங்கி இது வாங்கி மாசம் 30,000 சம்பளம் வாங்கி 40,000 சம்பளம் வாங்கி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ரீல்ஸ்ல இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும்? என்னடா நம்ம இவ்வளோ திட்டு வாங்கி நமக்கு மாசம் இந்த இந்த ஒரு 30,000 ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ திட்டு வாங்குறோமா அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு நெக்ஸ்ட் டே மேல இருக்கிற ஒரு ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு ரீல் போட ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? ஆல்ரெடி அமெரிக்கால எனக்கு 10ல 3 பொண்ணுங்க ஒன்லி ஃபேன்ஸ்னா மோஸ்ட்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கல்ச்சர் இங்கேயுமே ஃபார்ம் ஆனா என்ன பண்றது? ஃபியூச்சர்ல யாரு இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க.